வணக்க மக்களே, இது உங்கள் ஆர்கே தமிழன். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவங்க சன் ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதை ஆரம்பத்துலேயே வந்து நம்ம ஹீரோ அந்த மரத்து மேலே சாஞ்சிட்டு உனக்காக தான் இவ்வளோ காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டோடனே எனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தியா, டே அவனை போய் கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் வந்து சொல்லுவான். இதை கேட்டவுடனே ஒருத்த கத்தியை தூக்கிட்டு நம்ம ஹீரோ பக்கம் ஓடி வருவான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருப்பாப்புல. அப்போ தான் அவன் கத்தியை ஓங்கி வீச வருவான். நம்ம ஹீரோ அப்போ ஒரே வார்த்தை தான் சொல்லுவாப்புல, அவங்க 2 பேரும் இன்னும் என் கையில் தான் இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த பட்லர், டேய் நில்றா, அவனை கொன்றாத அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அந்த கத்தியை வீச வந்தவன் வந்து ஹீரோவோட கழுத்து பக்கத்தில் போய் அவன் கத்தியை அப்படியே நிறுத்திடுவான். இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் உண்மையிலுமே உங்ககிட்ட தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோவும் ஆமான்னு சொல்லுவான். இதையே நீ எங்ககிட்ட சொல்கிற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் கேட்பான். அப்போ தான் ஒரு டீல் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். டீலா? உங்ககிட்ட என்ன டீல் எங்களுக்கு வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்லர் கேட்பான். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும், அது உங்ககிட்ட கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட உடனே பட்லர் அப்படியே ஷாக் ஆயிடுவான். ஒரு ஃப்யூச்சருக்காக நீ உன்னோட அந்த ஃபேமிலிக்கே வந்து பிட்ரே பண்ண பார்க்குறியா, துரோகம் பண்ண பார்க்குறியான்னு சொல்லுவான் அந்த பட்லர். இதை கேட்ட உடனே அந்த ஃபேமிலியே ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நான் அங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். எங்கே வந்து வளர்ச்சி இருக்கோ அங்கே நான் போகிறது தானே சரி அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லிவிட்டு அவன் கையில் ஒரு ரெட் கலர் நூல் எடுத்து காமிப்பான். இந்த நூலோட மறுமுனையில் தான் அவங்க 2 பேரும் இருக்காங்க. ஆனால் இந்த நூல் இங்கேருந்து பல திசையில் வந்து பிரிஞ்சு போகும். எந்த நூல் கரெக்டாக அவங்கக்கிட்ட போகுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இல்லாமல் உன்னால் அவங்கள கண்டுபிடிக்க முடியாதுன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டவுடனே அந்த பட்லர், உன் உயிருக்கு வந்து இப்படி ஒரு உத்தரவாதத்தை தேடிக்கிறேன் அப்படின்மா. நம்ம ஹீரோ, நான் யாரையும் நம்புறதே கிடையாது அப்படின்மா. அந்த பட்லர் கிட்ட, நானும் யாரையும் நம்புறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நம்பிக்கையே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு காட்டுக்குள்ளே போவான். நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே போகும்போது கடைசி வரலையும் எதுவுமே பேசாமே போயிட்டுருப்பான். திடீர்னு போய் ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து பொறுமையாக அப்படின்னு நிற்பான். இதை பார்த்துட்டு அந்த பட்லர் வந்து கேட்பான், என்ன வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு கேட்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான், வந்துட்டோம். நீ வர வேண்டிய இடத்துக்கு வரல, நீ சாக வேண்டிய இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்டவுடனே அந்த பட்லர் அப்போ தான் வந்து அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும், இதெல்லாம் ஒரு ட்ராப்புன்னு சொல்லிட்டு. நம்ம பட்லர் வந்து உடனே நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்கு வருவான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து அப்படியே மரத்துண்டுகளாக அப்படியே மறைஞ்சு போயிடுவான். அதை பார்த்துட்டு அந்த பட்லர் வந்து, அவன் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிங்க, அவன் நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அந்த பட்லர் சொல்லுவான், என்னையே ஃபுல் பண்ணிட்டல, என்னையே ஏமாற்றிட்டில, நான் உன்னை விட மாட்டேன்டா, இந்த ஃபாரஸ்ட்டில் உன்னால் என்னை ட்ராப் பண்ண முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவான். அப்போ தான் அந்த இடம் ஃபுல்லாமே ரெட் கலர் ஒரு புகையால் சூழ ஆரம்பித்த உடனே அந்த பட்லர் என்ன இந்த புகை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அவன் திரும்பி பார்க்கும்போது அவன் கூட இருந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் அந்த பட்லருக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இது சாதாரண புகை இல்லை, அவன் நம்மளை இங்கே அரே மூலியமாக ட்ராப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீட்லேயே வந்து நம்ம யங் மிஸ்ஸும் நம்ம ஹீரோ 2 பேருமே அந்த அரே பக்கத்தில் நிற்கிறத காமிப்பாங்க. நம்ம யங் மிஸ் வந்து அந்த அரேவை கண்ட்ரோல் பண்ணி அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே அந்த ஃபாரஸ்ட்லேருந்து காப்பாற்றிடுவான். அப்போ தான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்பான். நம்ம ஹீரோ அப்போ சொல்லுவான், என்னோடய அடுத்த ஜாபே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியோட கையை பிடிச்சி, நான் இப்போ உனக்கு இந்த அதே மெத்தடை சொல்லித்தரேன், நீ அதை கவனமாக ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ வந்து யங் மிஸ்ஸோட கையை கொண்டு போய் அந்த அரேவில் அப்படியே வைப்பான். அதை வச்ச உடனே அந்த அரேவிலேருந்து ஒரு பவர் வெளியே வரும். இதை பார்த்துட்டு யங் மிஸ் வந்து, இது என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லான பவராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு சின்னதாக சிரிப்பான். இப்போ அவங்கள கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்ன உடனேவே அவங்கள சுற்றி ஒரு ஓவர்வால்மிங்கான பவர் வந்து வரும். இந்த பவர் வந்த உடனேவே அங்கே இருக்கிற ஃபுல் ஈவில் கோஸ்ட் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற சன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களை வந்து கொல்ல போகும். அங்கே போனவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டுறதுக்காக போராடுவாங்க. ஆனால் ஒருத்தராலையும் தப்பிக்க முடியாது. ஈவில் கோஸ்ட் அவங்க வாய் வழியாக கூட போய் கொல்ல ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்துட்டு அந்த பட்லர் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பட்லர் பின்னாடி இருந்து ஒரு ஈவில் கோஸ்ட் வந்து அவன் பக்கத்தில் போகுது. இதை பார்த்துட்டு, நீ ஒரு சாதாரண ஈவில் கோஸ்ட் என்னை கொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ தான் அந்த பட்லரோட கைக்குள்ளேயே அந்த ஈவில் கோஸ்ட் போய் அவனை கொல்ல ஆரம்பிக்குது. அந்த பட்லரும் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ரத்த வாந்தி எடுத்துக்கிட்டே அவன் சொல்கிறான், இவ்வளோ பவர்ஃபுல்லான அரே, இதை எப்படி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இதை சாதாரண ஆளால் செய்யவே முடியாதே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அந்த பட்லர் வந்து அங்கே ஒருத்தர் மரத்துக்கடியில் நிழல் மாதிரி நின்றுட்டு இருக்கிறத கவனிக்கிறான். யாருன்னு பார்த்தா அதுதான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு சாதாரண ஆள்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாத்துக்கும் பாய். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.